ஹாய் வீவர்ஸ், குட் ஈவினிங். நம்ம இங்கிலீஷில் ஆல்ரெடி என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா கம்பேரிசன் ஆஃப் டென்சஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது கம்பேரிசன் ஆஃப் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்ன? நிகழ்காலம். ஓகேங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில் 4 டைப் இருக்கு. ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? சாதாரண நிகழ்காலம். ஓகேங்களா? நான் வருகிறேன், நான் போகிறேன், அவன் எடுக்கிறான், அவன் சாப்பிடுகிறான், அவன் ஓடுகிறான், அவர்கள் நடக்கிறார்கள், அவர்கள் விளையாடுகிறார்கள். இதெல்லாம் நமக்கு என்னது? ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பார்த்தோம். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்னா என்னன்னா ஒரு ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கும், அதை பத்தி இப்ப பேசுவோம் நம்ம. ஓகே, அதுதான் நமக்கு வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அவன் வந்திருக்கிறான், எங்க அப்பா வந்திருக்கிறாரு, அவங்க போயிருக்கிறாங்க, அவங்க சாப்பிட்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஓகேங்களா? இதெல்லாம் நமக்கு என்னன்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அடுத்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு செயல் வந்து என்ன பண்ணுது, ஒரு ஆக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கும் பட் முடிஞ்சிருக்காது. ஓகேங்களா? இடையில இருக்கும், அதை பத்தி நம்ம பேசுறது. ஓகேங்களா? அவர்கள் போய் கொண்டிருக்கிறார்கள், ஓகே, தே ஆர் கோயிங். அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், தே ஆர் கம்மிங். நான் போய் கொண்டிருக்கேன், ஐ எம் கோயிங். இந்த மாதிரி வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டு பேசுறது நமக்கு என்னன்னா கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி சப்ஜெக்டிவ் பக்கத்துல ஆம் யூஸ் பண்ணணும், ஹீ சி இட் வந்து இஸ் யூஸ் பண்ணணும், தேவா இருந்தால் ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? வியா இருந்தாலும் நம்ம ஆர் யூஸ் பண்ணி வெர்பு கூட ஐஎன்ஜி போட்டால் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அது கூட நம்ம என்ன பண்ணோம், அடுத்தது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன அப்படின்னா ஒரு செயல் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா? நான் வந்து கொண்டே இருக்கிறேன், ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கிறேன், 4 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறேன். அந்த மாதிரி நம்ம டைமை ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லுவோம். ஓகேங்களா? ஒரு வாரமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வாரமா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், 10 நாளா நான் வந்துட்டு இருக்கேன். அந்த மாதிரி என்ன சொல்றோம், நம்ம டைம் உள்ள கொண்டு வந்து அந்த வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். எடுத்து சொல்றது, வந்துகிட்டே இருக்கிறேன், 10 நாளா போயிட்டு இருக்கேன், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், அவன் தூங்கிக்கிட்டே இருக்கான், ஒரு 4 நாளா காலையில இருந்து படிச்சுக்கிட்டே இருக்கான். அப்படிங்கிறது வந்து நமக்கு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? அது நம்ம என்ன பார்த்தோம், இப்போ கம்பேரிசன் பார்த்துட்டு இருக்கோம். கம்பேரிசன்ல பாசிட்டிவ் கம்பேரிசன் பார்த்தோம், அப்புறம் பாசிட்டிவ்ல கொஸ்டின் எப்படின்னு பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போறோம்னா நெகட்டிவ்ல எப்படி எழுதுறது. ஓகேங்களா? நெகட்டிவ்ல ப்ரெசன்ட் டென்ஸ்ல கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ கம்பேரிசன் ஆஃப் ப்ரெசன்ட் டென்சஸ் நெகட்டிவ். ஓகேங்களா? நெகட்டிவ்னா என்ன அர்த்தம்? நான் வருவதில்லை, அவர்கள் போவதில்லை, அவர்கள் சாப்பிடுவதில்லை, அவர்கள் படிப்பதில்லை, நான் படிப்பதில்லை, அவன் விளையாடுவதில்லை. இந்த மாதிரி என்னன்னா வெர்பு கூட என்ன வரும்னா தில்லைன்னு வரும். ஓகேங்களா? வெர்புனா என்ன? வர்றது. ஓகே, ஆக்ஷன், செயல். அந்த செயலுக்கு பக்கத்துல தில்லை, அதாவது தமிழ்ல எழுதும்போது நமக்கு தில்லைன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வருவதில்லை, சாப்பிடுவதில்லைன்னு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? வில்லைன்னு யூஸ் பண்ணக்கூடாது. வில்லைன்னு யூஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா? ஸோ நான்ங்கிறது பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட். சப்ஜெக்ட்ங்கிறது வந்து நான், வீணா நாங்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்டுனா அது, தேனா அவர்கள். ஓகேங்களா? யூனா நீங்கள், நீங்கள் ரெண்டுக்குமே வந்து நமக்கு இதுதான். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் நமக்கு என்னது சப்ஜெக்ட் நம்ம சொல்லுவோம். ஸோ நான் நீங்க வந்து நான் என்ன தமிழ்ல மட்டும் எழுதி வச்சிருக்கேன். நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நம்ம இங்கிலீஷ்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு சென்ஸும். ஸோ நான்ங்கிறது சப்ஜெக்ட். ஓகேங்களா? நான்ங்கிறது என்னது? ஐ போடுவோம் நமக்கு. ஐ. ஓகேங்களா? இங்கே என்னன்னு எனக்கு ஹியர். ஓகேங்களா? இப்போ என்னது நமக்கு ஆக்ஷன்ங்கிறது வர்றது வர்றது நமக்கு ஆக்ஷன். ஸோ வருவதில்லை அப்படிங்கிறது நமக்கு வருவதில்லைங்கிறத நம்ம என்ன யூஸ் பண்ண நெகட்டிவ் நம்ம யூஸ் பண்றது எப்படி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நான்கிறது என்னது? ஐ போட்டுக்கணும். ஐனா நான். ஓகேங்களா? சிம்பிளா எழுதணும். ஓகே, ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா. ஐனா நான். அடுத்தது நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம இங்க நெகட்டிவ் இருக்கு. ஓகேங்களா? அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நம்ம நான் வருகிறேன் அப்படின்னா ஐ கம், ஜஸ்ட் ஐ கம். நான் வருவதில்லைன்னா நம்ம என்ன பண்ணணும், ஐக்கு பக்கத்துல நாட் போடணும். ஓகேங்களா? ஆனா சும்மா நாட் போடக்கூடாது. என்ன பண்ணணும், நமக்கு டு நாட்னு போடணும். ஓகேங்களா? ஸோ ஐ டு நாட் இல்லாட்டி ஐ டோன்ட். ஓகேங்களா? ஐ டு நாட் இல்லாட்டி ஐ டோன்ட் போட்டுக்கலாம். ஓகே, ஐ டு நாட். அடுத்து என்ன பண்ணணும், வெர்ப போடணும். ஓகேங்களா? ஆக்ஷன், அந்த ஆக்ஷனை தூக்கி போடணும். ஓகே, ஐ டு நாட் கம், ஐ டு நாட் கம். எங்க? ஹியர், இங்கே. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணணும், ஹியர் போட்டு இங்க போட்டுக்கணும். ஸோ ஐ டு நாட் கம் ஹியர், நான் இங்கே வருவதில்லை. நான் மதுரைக்கு வருவதில்லை அப்படின்னா ஐ டு நாட் கம் டு மதுரை. ஓகேங்களா? ஐ டு நாட் கம் டு நாமக்கல், ஐ டு நாட் கம் டு சென்னை. ஓகேங்களா? நான் உங்க வீட்டுக்கு வருவதில்லை அப்படின்னா ஐ டு நாட் கம் டு யுவர் ஹவுஸ். ஐ டு நாட் கம்னா நான் வருவதில்லைன்னு அர்த்தம். நான் வருவதில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா? பின்னாடி நம்ம சேர்த்து போட்டே போடலாம். இப்போதைக்கு நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா எப்படி வந்து டு நாட் போடுறது, ஹேவ் நாட் போடுறதுன்னு பார்க்கணும். பின்னாடி நம்ம லாங் சென்டென்ஸ் வந்து நம்ம நிறைய ஆர்டிகல் யூஸ் பண்ணி பார்க்கல, நம்ம போக போக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எப்படி யூஸ் பண்ணுறது, டு எப்படி யூஸ் பண்ணுறது, பிகாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா? அன்லெஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம். ஸோ ஐ டு நாட் கம் ஹியர். ஓகேங்களா? நான் இங்கே வருவதில்லை. நான் உங்களுடைய வீட்டுக்கு வருவதில்லைன்னா எப்படி எழுதுறது,
ஐ டு நாட் கம், நான் வருவதில்லை. எங்க உங்க வீட்டுக்குன்னா டு யுவர் ஹவுஸ். அவ்வளவுதான். நம்ம என்ன பண்ணலாம், இப்படி நமக்கு இங்கிலீஷ்ல நம்ம சென்டென்ஸ் பெருசு பண்ணிட்டே போகலாம். அவ்வளவுதான். ஐ டு நாட் கம்னா நான் வருவதில்லைன்னு அர்த்தம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட் டென்ஸ். சாதாரண சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து நான் இங்கே வந்திருக்கவில்லை. வந்திருக்கவில்லைங்கிறது என்ன இருக்கு, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பிபிடி, பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது எப்படி நமக்கு ஐ, அதே மாதிரி ஐ போட்டுக்கணும். ஐ போட்டு பர்ஃபெக்ட் டென்ஸை நம்ம என்ன யூஸ் பண்ணணும், ஐ பக்கத்தில் ஹேவ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இங்கே என்னது நமக்கு நெகட்டிவ். நெகட்டிவ்னா பக்கத்தில் நாட் போட்டுக்கணும். அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஐ ஹேவ் நாட். ஓகேங்களா. ஐ ஹேவ் நாட். ஸோ நான்கு ஐ போட்டோம். ஓகேங்களா. ஸோ வந்திருக்கவில்லை, இருக்கவில்லை இன்னொரு நமக்கு இருக்கவில்லைன்னா ஹேவ் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஹேவ் என்னது நெகட்டிவ், வந்திருக்கவில்லை. அப்ப என்ன பண்ணணும், நாட் போட்டுக்கணும். ஐ ஹேவ் நாட். ஐ ஹேவ் நாட் போட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்மை போடணும். ஓகேங்களா. ஸோ கம்மோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் என்னது, கம், கேம், கம்மு தான். ஓகேங்களா. கம்மை போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எழுதியிருக்கவில்லைங்க எழுதணும்னு வச்சுக்கோங்க. எப்படி எழுதுறது, ரைட், ரோட், ரிட்டன், அந்த மூணாவது வெர்பத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம போடணும். ஓகேங்களா. ஸோ ஐ ஹேவ் நாட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு புரிய வைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே ஒரு வெர்பை மட்டும் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம் எல்லாத்துக்கும். ஓகேங்களா. நீங்கள் டிஃப்ரெண்ட் வெர்பை போட்டு யூஸ் பண்ணி பாருங்க. இந்த டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஸோ ஐ ஹேவ் நாட் கம்னா என்னது, நமக்கு வெர்போட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகேங்களா. ஸோ ஐ ஹேவ் நாட் கம். ஐனா என்னது நான், ஹேவ்னா என்னது பிரசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்ல கொஸ்டின், நெகட்டிவ். ஸோ ஹேவ் போடணும், நெகட்டிவ்னால நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஸோ பிரசன்ட் பர்ஃபெக்ட்னால ஹேவ், பக்கத்தில் நாட் போட்டுக்கணும். ஓகேங்களா. ஐ ஹேவ் நாட் கம் எங்க, ஹியர்னா இங்கேன்னு அர்த்தம். ஓகேங்களா. ஐ ஹேவ் நாட் கம் ஹியர், நான் இங்கே வருவதில்லை. ஓகேங்களா. அவ்வளோ சிம்பிளா முடிச்சிட்டோம். ஓகேங்களா. அடுத்து பாருங்க, நான் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. சாரி, நான் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. இது என்னது நமக்கு கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ். ஓகேங்களா. கண்டினியூஸ் டென்ஸ் நெகட்டிவ்னா நமக்கு என்ன யூஸ் பண்ணணும், ஐ பக்கத்துல நம்ம ஐ பக்கத்துல பதில் என்ன பண்ணணும், ஐ நான்கு பதிலா ஐ போடணும். ஓகே. நான் என்னது தமிழ்ல, ஐனா இங்கிலீஷ்ல. அவ்வளவுதான். ஓகே. ஐ வந்து கொண்டிருக்கவில்லைனாவே நமக்கு என்ன வரணும், வெர்பு கூட ஐஎன்ஜி வரணும். வந்து கொண்டிருக்கவில்லை நம்ம நாட் கம்மிங் வரும். ஸோ ஐக்கு பார்த்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், இது பிரசன்ட் டென்ஸுங்கிறனால, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கிறனால நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஸோ பிசினா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல நெகட்டிவ். ஓகேங்களா. ஸோ ஐ போட்டு நம்ம என்ன பண்ணணும், ஐ எம் போடணும். ஐ எம் போடணும். ஐ எம் நாட் போடணும். ஓகேங்களா. ஐ எம் நாட் கம்மிங். ஓகேங்களா. ஸோ ஐ எம் நாட் கம்மிங். ஐ எம் நாட் போடணும். ஐ எம் நாட் போட்ட என்ன நெகட்டிவ். ஓகேங்களா. நெகட்டிவ் போட்டோம். கம் கூட என்ன பண்ணணும், ஐஎன்ஜி போடணும். ஓகேங்களா. ஐ எம் நாட் கம்மிங் எங்க, ஹியர். ஓகே. அவ்வளவுதான். ஐ எம் நாட் கம்மிங் ஹியர், நான் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. அவ்வளவுதான். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, நான் இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை. ஓகே. ஒரு வாரமா நான் இங்கே வர்றதில்லையே, வந்துகிட்டு இருக்கவில்லையே. ஓகேங்களா. அதான் என்னது கரெக்ட். நான் ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னா என்ன சொன்னோம், ஐ ஹேவ், ஐ போட்டுக்கணும். என்ன பண்ணணும், நம்ம வந்து கொண்டிருக்கவில்லை, ஒரு வாரமா வந்து கொண்டிருக்கவில்லைன்னு அது பிரசன்ட். இது என்னது, பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா. ஸோ பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வந்துட்டு அப்ப என்ன யூஸ் பண்ணணும், நானுக்கு பதிலாக ஐ போட்டோம். ஓகேங்களா. அப்ப என்ன அப்புறம் என்ன யூஸ் பண்ணணும், ஐ ஹேவ் நாட் போடணும். ஓகேங்களா. ஹேவ்ங்கிறது வந்து பர்ஃபெக்ட். ஓகேங்களா. ஐ ஹேவ் நாட் பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்ப என்ன பண்ணணும், ஐ ஹேவ் நாட் பீன் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இதான் நமக்கு பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா. ஸோ ஐ ஹேவ் பீன் கம்மினா நான் வந்து கொண்டே இருக்கிறேன்னு அர்த்தம். வந்து கொண்டே இருக்கவில்லைன்னு என்ன அர்த்தம், ஐ ஹேவ் நாட் போட்டுக்கணும். ஓகே. ஐ ஹேவ் நாட் பீன் கம்மிங் ஹியர். ஐ ஹேவ் நாட் பீன் கம்மிங் ஹியர், நான் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. எவ்வளவு நாளா, ஒரு வாரமாக. அதை போடணும் நம்ம கடைசியா. ஓகே. ஃபார் 1 வீக். ஃபார் 1 வீக். ஓகேங்களா. ஃபார் 1 வீக். இந்த மாதிரி நமக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே டேட் இது கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்க. டேட்டு, இயரு 2008 இருந்து வந்து கொண்டிருக்கவில்லை, 2010 இருந்து வந்து கொண்டிருக்கவில்லை, 2020 இருந்து வந்து கொண்டிருக்கவில்லை. நம்ம என்ன பண்ணணும், சின்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா. காலையிலேருந்து வரது இல்லைனாலும் சின்ஸ் யூஸ் பண்ணிக்கணும். மத்தியானத்துலேருந்து வரதுனாலும் உங்களுக்கு சின்ஸ் ஆஃப்டர்நூன் போட்டுக்கணும். ஓகேங்களா. சின்ஸ் போட்டால் எக்ஸாக்டாக அந்த டைமை சொல்கிறது. எக்ஸாக்டாக சொல்லாமல் டோட்டல் பீரியடை சொன்னால் நமக்கு என்ன சொல்லணும், ஃபார் போட்டுக்கணும். ஓகேங்களா.
ஸோ தட் ஐ ஹேவ் நாட் பீன் கம்மிங் ஹியர் ஃபார் 1 வீக். நான் ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ தட் பாருங்க, நான் இங்கே வருவதில்லை அப்படின்னா ஐ டு நாட் கம் ஹியர், இது இங்கிலீஷ்ல. ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ் நெகட்டிவ். அதே நான் இங்கே வந்திருக்கவில்லை, ஐ ஹேவ் நாட் கம் ஹியர். ஓகேங்களா. அடுத்தது நான் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னா ஐ எம் நாட் கம்மிங் ஹியர். ஓகேங்களா. அடுத்தது நான் இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லைன்னா ஐ ஹாவ் நாட் கம்மிங் ஹியர் ஃபார் 1 வீக். ஓகேங்களா. ஸோ தட் ஹியர் எல்லா இடத்துலையும் வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் இல்லாத எல்லா இடத்துலையும் வருதான்னு பார்த்துக்கணும். இந்த மாதிரி செக் பண்ணிக்கோ. ஓகேங்களா. ஸோ இதுதான் நமக்கு என்னது ஐ போட்டு எழுது. இதே நம்ம என்ன பண்ணலாம், வி போட்டு எழுதுனா என்ன பண்ணணும், நமக்கு வி போட்டு எழுதுனால நாங்கள். ஸோ நாங்கள் இங்கே வருவதில்லை அப்படின்னா வி போட்டுக்கணும். வி டோன்ட் கம் ஹியர். ஓகேங்களா. நாங்கள் இங்கே வந்திருக்கவில்லைன்னா வி ஹேவ் நாட் கம் ஹியர். அடுத்து அவன், சாரி, நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லைன்னா வி போட்டுக்கணும். ஓகே, வி இங்கே போட்டு என்ன பண்ணணும், ஆறு போடணும். ஓகே, வி ஆர் நாட் கம்மிங் ஹியர், நாங்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. அதே மாதிரி இங்கே யூஸ் பண்ணும்போது வி ஹேவ் நாட் பீன் கம்மிங் ஹியர்னு வந்துடும். ஓகேங்களா. இது நமக்கு ஐபி. அடுத்து நமக்கு யூ போட்டு பார்க்கலாம். நீ வருவதில்லை, நீ. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. எதாவது இருந்தாலும் வீடியோவில் எதாவது இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, நமக்கு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க, நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ நீ இங்கே இதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய பேர் போடுறாங்க, நல்லாவே போடுறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. நிறைய வீடியோஸ் நம்ம போடலாம். ஸோ நீ இங்கே வருவதில்லை அப்படின்னு அர்த்தம் யூ கொடுங்க. அவ்வளோதான். யூ டு நாட் கம் ஹியர், நீ இங்கே வரதில்லை, நீ இங்கே வருவதில்லைன்னா யூ டு நாட் கம் ஹியர். நீக்கு பதில் என்ன பண்ணணும், யூ போடணும். நீங்கள் போட்டாலும் என்ன சொல்லணும், யூ தான் போடணும். ஓகேங்களா. யூ நாட் கம் ஹியர். ஓகேங்களா. அடுத்தது இங்கே பாருங்க, நீ இங்கே வந்திருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம் யூ. அதே தான், அவ்வளோதான். யூ போட்டு அப்படியே விட்டுருங்க. யூ ஹேவ் நாட் கம் ஹியர். ஓகே, யூ போட்டால் பக்கத்தில் என்ன பண்ணணும், ஹேவ் தான் போடணும். ஓகே, யூ ஹேவ் நாட் கம் ஹியர். ஓகேங்களா. அடுத்தது நீ போடு, இங்கே போடுங்க, நீ போடுங்க. நீ போட்டால் என்ன வரும், இங்கே நீ இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. அப்ப என்ன போடணும், யூ போட்டு பக்கத்துல என்ன பண்ணணும், நம்ம யூ பதிலாக நம்ம என்ன பண்ணணும், யூ போட்டு வச்சு நீங்க பதில் யூ. ஓகேங்களா. இங்க பாருங்க, நீக்கு பக்கத்துல நீக்கு பதிலாக நம்ம இங்கிலீஷ்ல யூ போட்டோம். அடுத்தது என்ன பண்ணணும், நாட் பக்கத்துல நம்ம என்ன பண்ணணும், பி ஃபார்ம் வரும்போது ஆர் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. யூ ஆர் நாட் கம்மிங் ஹியர். ஓகேங்களா. யூ போட்டா ஆர் போடணும், மறக்காம. ஓகே, யூ ஆர் நாட் கம்மிங் ஹியர். சரி, நேரம் வரலப்பா. ஸோ யூ ஆர் நாட் கம்மிங் ஹியர், நீ இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு வந்துடும். ஓகேவா. நீ இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. அடுத்தது நீ நீ போட்டாலும் ஒன்று தான், நீங்கள் போட்டாலும் ஒன்று தான். ரெண்டுமே வந்து இங்கிலீஷ்ல யூ தான். ஓகே, நீ இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை. அப்போ என்ன பண்ணணும், யூ ஹேவ் நாட் பீன், ஐ எடுத்துட்டு அப்படியே யூ போட்டணும் தான். யூ ஹேவ் நாட் பீன் கம் ஹியர், யூ ஹேவ் நாட் பீன் கம்மிங் ஹியர் ஃபார் 1 வீக், நீ ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது நமக்கு வந்துடும். நேரம் இல்லை, கொஞ்சம் நேரம் இல்லை. யூ ஹேவ் நாட் பீன் கம்மிங் ஹியர் ஃபார் 1 வீக், நீ ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா செகண்ட் பர்சன். இப்போ என்ன பண்ணணும், தேர்ட் பர்சன் போடலாம். அவன், அவள், அது. ஓகே, அதுல ஏதாவது ஒன்று மட்டும் பார்க்கலாம். ஓகே, அவன் எடுத்து, அவன், அவன். அவன் இடத்துல நீங்க எந்த பேர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குமார் யூஸ் பண்ணிக்கலாம், ரவி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ராஜு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அவன் இங்கே வருவதில்லை. ஓகேங்களா. அவன் இங்கே வருவதில்லை. எது எப்படி இருக்குது, அவனுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஹீ போடணும். ஓகேங்களா. அவன்னா ஹீ. இப்போ குமார்னா குமார் போடணும், ரவினா ரவி போடணும், ராஜுனா ராஜு போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஹீ. டு நாட் போடலாமா, டு நாட்ங்கிறது என்ன தப்பு. எப்போ என்ன பண்ணணும், வெறுப்பு கூட சாதாரண ப்ரெசன்டென்ஸ்னா என்ன வரும், வெறுப்பு கூட எஸ் யூஸ் பண்ணணும். ஹீ சீட் வந்தா. ஓகேங்களா. ஹீ சீட் வந்தா வெறுப்பு கூட சாதாரண சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ்ல எஸ் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஹீ கோஸ், ஹீ கம்ஸ். ஓகேங்களா. ஷீ கம்ஸ். ஓகே, ஷீ வாக்ஸ், ஷீ ரைட்ஸ். அந்த மாதிரி என்ன பண்ணணும், வெறுப்பு கூட எஸ் யூஸ் பண்ணணும். இங்க என்ன யூஸ் பண்ணணும், நெகட்டிவ்னால டஸ் யூஸ் பண்ணணும். ஹீ டஸ் நாட் கம் ஹியர். ஓகேங்களா. ஹீ டஸ் நாட், ஹீ டஸ் நாட். ஓகேங்களா. டஸ் நாட், ஹீ டஸ் நாட். டஸ் நாட்னா டசன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, NOT போட்டுக்கலாம். இல்லாட்டி ஹி டசன்ட் கம் ஹியர். ஓகே, ஹி டஸ் நாட் கம் ஹியர். ஓகே, ஹி டசன்ட் கம் ஹியர்னா அவன் இங்கே வருவதில்லை. ஹி டசன்ட் கம் ஹியர். ஓகேங்களா. அடுத்தது பாருங்க, அவன் இங்கே வந்திருக்கவில்லை. எப்படி வருது, ஹி, அவன்,
அவன் போட்டுக்கணும். அவனுக்கு நம்ம இங்கிலீஷ்ல வந்து ஹீ, ஓகேங்களா, ஹீ. அதே மாதிரி என்ன பண்ணுங்க, ஹேவ் பண்ணணுமா தப்பு, என்ன பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணும். ஓகே, ஹி ஹேஸ் நாட், ஹி ஹேஸ் நாட் இல்லாட்டி ஹேஸ்ன்ட், ஓகேங்களா, ஹேஸ்ன்ட்னு சேலர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி பாருங்க, இப்போ பாருங்க இப்படி இருக்கும், ஹேஸ்ன்ட். ஹி ஹேஸ்ன்ட் கம் ஹியர் அப்படின்னா அவன் இங்கே வந்திருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேல, அவன் இங்கே வந்திருக்கவில்லை. அதான் இருக்கு present perfect tense. ஓகே, present tenseல கொஸ்டின் நெகட்டிவ், present perfect tenseல நெகட்டிவ், present continuousல நெகட்டிவ், present perfect continuousல நெகட்டிவ். ஓகேங்களா, so that he has not come here, அவன் இங்கே வந்திருக்கவில்லை. ஓகேங்களா, அடுத்தது அவன் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. இது எப்படி இருக்குது, அவன். ஓகேங்களா, அவன் போட்டா என்ன பண்றது அப்படிங்கறத மட்டும் நம்ம பார்க்கணும். அவன் போட்டா என்ன வரும், நமக்கு ஹீ போடணும். அதுக்கு அவன் ஹீ போட்டா பக்கத்துல என்ன பண்ணும், அவன் பக்கத்துல ஹீ போடணும். ஓகேங்களா, ஹீ. ஓகேங்களா, ஹீ இஸ் நாட் கம்மிங் ஹியர், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது பெருசா. ஓகேங்களா, ஸோ அவன் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. சென்டென்ஸ் பண்ண கொஞ்சம் வளைஞ்சிருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது மட்டும் இப்போ பார்த்துக்கலாம். ஓகேங்களா, நேரம் மட்டும் இல்லை, கொஞ்சம் நேரம் இல்லை, அவ்வளோதான். ஸோ அவன்கிறதுக்கு ஹீ போட்டோம். இங்கே நெகட்டிவ். ஓகேங்களா, அதே மாதிரி ஹீக்கு பார்த்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும், நமக்கு எஸ் யூஸ் பண்ணணும். எஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும், நமக்கு பக்கத்தில் நெகட்டிவ்னால நம்ம என்ன பண்ணணும், நாட் பண்ணணும். ஹீ இஸ் நாட் கம்மிங் ஹியர்னா அவன் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். அடுத்தது இங்கே என்ன பண்ணணும், அவன் அவன் ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை. அவன் ஒரு வாரமாக வந்துட்டு இருக்கலையே, சீக்கிரம் வந்துட்டானே அப்படிங்கிற மாதிரி. ஓகேங்களா, அவன் இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை. எப்படி வரும், ஹீ ஹேஸ் நாட்னு வரும். ஓகேங்களா, ஸோ ஹீ போட்டு என்ன பண்ணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸுங்கனால ஹீ போட்டு என்ன பண்ணணும், ஹீக்கு பக்கத்தில் என்ன பண்ணணும், ஹேஸ் யூஸ் பண்ணணும். நம்ம பர்ஃபெக்ட் டென்ஸுங்க பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் ஹீ ஹேஸ் நாட். ஓகேங்களா, அவ்வளோதான். ஹீ ஹேஸ் நாட் பீன் கம்மிங் ஹியர் ஃபார் 1 வீக். அவன் இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி வரும். ஓகேங்களா, இதுதான் நமக்கு ஹி ஹேஸ் நாட் பீன் கம்மிங் ஹியர் ஃபார் 1 வீக் அப்படின்னா அவன் ஒரு வாரமாக இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, இது அடுத்து என்ன பண்ணணும், அவனுக்கு பதில் நம்ம அவள் போட்டாலும் இதே சென்டென்ஸ் தான். சி டஸ் நாட் கம் ஹியர், அவள் இங்கே வருவதில்லை. சி அவள் இங்கே வந்திருக்கவில்லை, என்ன அர்த்தம், சி ஹேஸ் நாட் கம் ஹியர். ஓகேங்களா, அவள் இங்கே வந்திருக்கவில்லை. அடுத்தது she is not coming here னா அவள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. ஓகேங்களா, அடுத்து she has not been coming here for 1 week னா அவள் இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லைன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ என்ன பண்ணணும், அடுத்தது இட்டு போட்டாலும் இதே வரும். it doesn't not come here, it has not come here for 1 week, he has not, it is not coming here. அது வந்து அதுங்கிறது நம்ம அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஒரு ட்ரெயின், ஒரு பஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், தேர்ட் பர்சன் ப்ளூரல், அதாவது பன்மையில் பார்க்கலாம். ஓகே, அவன் அவள் அதுன்னா தனித்தனியாக நம்ம சொல்றது. சேர்த்து சொன்னா என்ன பண்ணும், அவர்கள்னு சொல்லுவோம். ஓகே, அவர்கள்ங்கிறது வந்து தே நமக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ நமக்கு தேவை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேனா சப்ஜெக்ட், அவர்கள் அர்த்தம். ஓகே, ஸோ அவர்கள் அவர்கள் இங்கே வருவதில்லை, அவங்க இங்கே வர்றதில்லையே அப்படிங்கிறோம். அப்போ எப்படி சொல்றது, தே. அவர்கள் என்ன பண்ணணும், தே யூஸ் பண்ணிக்கணும், தே போடணும். கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், தே வந்தா பக்கத்துல டோன்ட் போட்டுக்கணும். ஓகேங்களா, அதுதான் நமக்கு என்னது, கொஸ்டின் நெகட்டிவ். ஓகேங்களா, they don't come here, they don't come here அவர்கள் இங்கே வருவதில்லை, அவ்வளவுதான். தே அவர்கள் தே போடணும், இங்கே வருவதில்லைங்கிறதுக்கு என்ன பண்ணணும், நாட் போட்டுக்கணும். இங்க என்னன்னா டு நாட்னு போடணும். ஓகேங்களா, தே டு நாட் கம் ஹியர்னு போடணும். கம்ங்கிறது என்னது, நமக்கு ஆக்ஷன். ஓகே, ஸோ தே டு நாட்னு போட்டால் அது பக்கத்தில் வெறுப்பு தான் போடணும். ஓகேங்களா, ஸோ தே டு நாட் கம் ஹியர், அவர்கள் இங்கே வருவதில்லை. ஓகேங்களா, பக்கத்தில் எழுதிக்கலாம், நல்லா இருக்கும். தே டு நாட் கம் ஹியர். இங்கிலீஷை பொறுத்து நம்ம வந்து கற்றுக்கிட்டு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணும்போது நமக்கு அதோடைய எஃபெக்ட் வந்து நல்லா அழகாக நமக்கு ஃபீல் பண்ண முடியும். ஓகே, தே டு நாட் கம் ஹியர்னா அவர்கள் இங்கே வருவதில்லை. ஓகேங்களா, ஸோ அடுத்தது என்ன வரும், அவர்கள் இங்கே வந்திருக்கவில்லை. அப்போ என்ன வரும், அவர்கள், ஸோ அவர்கள் இங்கே வந்திருக்கவில்லை. அப்ப என்ன சொல்லணும், தே போடணும். என்ன பண்ணணும், அவர்கள் பதில் தே, தே போட்டு பக்கத்துல தே வந்தாலும் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணணும், ஹேவ் தான் போடணும். ஓகேங்களா, அப்ப என்ன பண்ணணும், ஹேவ் நாட்னு ஒண்ணும். ஸோ தி ஹேவ் நாட், ஹேவ்ன்ட். ஓகே, தி ஹேவ்ன்ட் கம் ஹியர், தி ஹேவ் நாட் கம் ஹியர்னா அவர்கள் இங்கே வந்திருக்கவில்லை, அவர்கள் இங்கே வந்திருக்கவில்லைன்னு வரும். ஓகேங்களா, தே ஹேவ் நாட் கம் ஹியர். ஓகேங்களா, தே ஹேவ் நாட் கம் ஹியர். அடுத்து அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு என்ன வரும், they are not coming here, அவ்வளவுதான், they are not coming. So
அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. இது எப்படி நமக்கு அவர்கள் பற்றி நமக்கு தே போடணும். ஓகேங்களா? தே பார்த்தா நம்ம என்ன சொல்லணும்? ஆர் யூஸ் பண்ணிக்கணும். கண்ண மூடிட்டு. வி ஆர், ஓகேங்களா? யூ ஆர், தே ஆர் அவ்வளோதான். ஸோ தே ஆர் போட்டு என்ன பண்ணணும்? இங்க வில்லைங்கிறனால என்ன பண்ணணும்? நாட் போட்டுக்கணும். இந்த வில்லை இருக்குங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? நாட் யூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ தே ஆர் நாட் கமிங் ஹியர். அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. அவ்வளோதான். ஓகே, அடுத்து என்ன பார்க்கலாம்? அவர்கள் இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை. இது எப்படி இருக்கு? அவர்கள் அவர்கள் இங்கே ஒரு வாரமாக வந்து அவங்க இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படி சொல்றது? அவர்களுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணணும்? தே யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவர்கள் தே 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 அப்ப தேக்கு பதிலா நம்ம என்ன ஹேவ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஹேவ் தே ஹேவ் they have not been they have not been coming here for 1 week. அவங்க ஒரு வாரமாக இங்க வந்து கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது வந்துடும். ஓகேங்களா? இதான் நமக்கு வந்து நெகட்டிவ்ல கம்பேரிசன். ஓகேங்களா? ஸோ இது ப்ரெசன்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ், இது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகேங்களா? நீங்க என்னோட வீடியோ ஒவ்வொன்றா பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி நமக்கு நல்லா கிடைக்கும். ஒரு நோட் போட்டு கிளியரா அழகாக இருந்துச்சுங்க. ஓகே, ஸோ தட் அவர்கள் இங்கே வருவதில்லை. ஓகேங்களா? தே டு நாட் கம் ஹியர். அவர்கள் இங்கே வந்து இருக்கவில்லை. இந்த பாருங்க, வருவதில்லை நான் ப்ரெசன்ட் டென்ஸ், வந்திருக்கவில்லை நான் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், வந்து கொண்டிருக்கவில்லைனா ப்ரெசன்ட் கண்டினியூஸ், ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஓகேங்களா? ஸோ தே டு நாட் கம் ஹியர், தே ஹேவ் நாட் கம் ஹியர், தே ஆர் நாட் கம்மிங் ஹியர். அவர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் ஒரு வாரமாக அவர் வந்து கொண்டே இருக்கவில்லைங்கிறத கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு டென்ஸும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம வழக்கத்தில் நம்ம அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா தே ஆர் நாட் கம்மிங் ஹியர்னா வந்து கொண்டிருக்கவில்லை நம்ம வந்து பேசும்போது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா நமக்கு இது ரெண்டையும் நம்ம என்ன சொல்லுவோம்? பாஸ்ட் டென்ஸ்ல கொண்டு போயிடும். அவங்க வரலன்னு சொல்லிடுவோம் நம்ம. ஓகேங்களா? யூஸ்வலாக நம்ம அப்படிதான் பேசுவோம். நம்ம வரல, அவங்க வந்துகிட்டு இருந்தாங்களா, வந்து கொண்டிருக்கவில்லை அப்படின்னு நமக்கு வந்து கொண்டிருக்கவில்லை நமக்கு வந்து தூய தமிழில் பேசுவோமா மாட்டோம். எப்படி யூஸ் பண்ணுவோம் நம்ம? அவங்க வரலன்னு நம்ம சிம்பிளாக முடிச்சிடுவோம். அவங்க வரலைங்கிறது என்னது? பாஸ்ட் டென்ஸ். நம்ம பாஸ்ட் டென்ஸ் பார்க்கும்போது அதை நீட்டாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நமக்கு பேச்சு வழக்கில் இந்த ரெண்டு சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ தே ஹேவ் நாட் பீன் கம்மிங் ஹியர். அப்புறம் ஏன் நடத்துறீங்கன்னு கேட்காதீங்க. இது வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணுங்கிறதுக்காக நமக்கு பர்ஃபெக்ட் தெரிஞ்சு வச்சுக்கோம். ஸோ எங்கேயாவது நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? அதுக்காக. ஸோ அவர்கள் இங்கே ஒரு வாரமாக வந்து கொண்டிருக்கவில்லைனா தே ஹேவ் நாட் கம்மிங் ஹியர், தே ஹேவ் நாட் பீன் கம்மிங் ஹியர் ஃபார் 1 week. ஓகேங்களா? ஸோ இது வந்து நெகட்டிவ். நம்ம என்னன்னா அடுத்தது நெகட்டிவ்ல எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படிங்கிறது நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, கொஸ்டின்னா இந்த தூக்கி அப்படியே முன்னாடி போட்டுக்கணும். அவர்கள் இங்கே வருவதில்லை அப்படின்னா இது நெகட்டிவ். இது நெகட்டிவ்ல கொஸ்டினா வருவதில்லையா அப்படிங்கிற யூஸ் பண்ணணும். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? நமக்கு டோன்ட் தூக்கி முன்னாடி போடணும். டோன்ட் டே கம் ஹியர், அவங்க வரதில்லையா அப்படின்னு நம்ம பேசுவோம். ஓகேங்களா? ஸோ அதை நம்ம என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.